எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நம்ம விக்ரமாதித்தன் கதைகளை தான் இப்போ பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த கதைகளில் வர வேதாளம் சொன்ன முதல் கதையும் அதில் கேட்கப்பட்ட கேள்வியும் அதற்கான பதிலையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாட்டில் அழகான இளவரசி இருந்தா. அந்த இளவரசியை 3 இளவரசர்கள் காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. திடீர்னு அந்த இளவரசி இறந்து போயிடுறா. அப்போ அந்த 3 இளவரசர்களில் ஒரு இளவரசன் இறந்து போன இளவரசியோட எலும்புகளையும் சாம்பலையும் பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தான். 2வது இளவரசன் அவளை எப்படியாவது உயிரோடு கொண்டு வரணுங்கிறதுக்காக புதுசாக மந்திரங்களை கற்றுக்க ஆரம்பித்தான். 3வது இளவரசன் அந்த இளவரசியை மறக்க முடியாமல் அனுதினமும் அவளை நினச்சிக்கிட்டே உயிர் வாழ்ந்துட்டு இருந்தான். இப்போ 2வது அவளை இளவரசன் மந்திரங்களை கற்றுக்கிட்டு அந்த இளவரசியை உயிரோடு கொண்டு வந்துடுறா. இப்போ வேதாளம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த 3 பேரில் யாருக்கு அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி இருக்குன்னு வேதாளம் கேள்வி கேட்டுச்சு. அதற்கு விக்ரமாதித்தன் என்ன பதில் சொல்லியிருப்பான்? உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கேள்விக்கான பதிலை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நம்ம விக்ரமாதித்தன் கதைகளை தான் இப்போ பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த கதைகளில் வர வேதாளம் சொன்ன முதல் கதையும் அதில் கேட்கப்பட்ட கேள்வியும் அதற்கான பதிலையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாட்டில் அழகான இளவரசி இருந்தா. அந்த இளவரசியை 3 இளவரசர்கள் காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. திடீர்னு அந்த இளவரசி இறந்து போயிடுறா. அப்போ அந்த 3 இளவரசர்களில் ஒரு இளவரசன் இறந்து போன இளவரசியோட எலும்புகளையும் சாம்பலையும் பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தான். 2வது இளவரசன் அவளை எப்படியாவது உயிரோடு கொண்டு வரணுங்கிறதுக்காக புதுசாக மந்திரங்களை கற்றுக்க ஆரம்பித்தான். 3வது இளவரசன் அந்த இளவரசியை மறக்க முடியாமல் அனுதினமும் அவளை நினச்சிக்கிட்டே உயிர் வாழ்ந்துட்டு இருந்தான். இப்போ 2வது அவளை இளவரசன் மந்திரங்களை கற்றுக்கிட்டு அந்த இளவரசியை உயிரோடு கொண்டு வந்துடுறா. இப்போ வேதாளம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த 3 பேரில் யாருக்கு அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி இருக்குன்னு வேதாளம் கேள்வி கேட்டுச்சு. அதற்கு விக்ரமாதித்தன் என்ன பதில் சொல்லியிருப்பான்? உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கேள்விக்கான பதிலை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.